ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது பொருள்படாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது யூஜிசியோட ரெகுலேஷன்ஸ் அதோடைய வரம்புக்குட்பட்டதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்வியை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பேட்டர்னை ஒன்றிய கவர்மெண்ட் வந்து பண்ணுதுன்னு சொன்னால் அந்த பேட்டர்னை டிட்டோவாவோ அல்லது அந்த பேட்டர்னை தன்னோட மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியோ அமைத்துக் கொள்றதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ வந்து உங்களுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020ங்கிறத யூனியன் கவர்மெண்ட் வந்து பண்ணும்பொழுது அதை சில ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில ஸ்டேட்டு தங்க மாநிலத்துக்கு அந்த இண்டிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதாவது அதோடைய எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன எய்ம் இண்டிகேட் பண்ணுது அப்படியோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் கன்கரண்ட் லிஸ்டுடைய பொதுவான புரிதல். இப்போ இந்த யூஜிசியோட ரெகுலேஷன்ஸில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், யூனிவர்சிட்டியினுடைய அதிகாரத்தை முழுமையாக ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுற ஒரு ஆளுநருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இந்த யூஜிசியோடைய ரெகுலேஷன்ஸ் பண்ணுது. பட் பல்கலைக்கழகத்துடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள் என்னென்னா, மாநில பல்கலைக்கழகங்கள் மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்படுவதும் வழிநடத்தப்படுவதும் கலைப்புக்குள்ளாக்கப்படுவதும், இந்த 3 அதிகாரமும் மாநில சட்டமன்றத்திற்குறித்தான ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான ஒரு பவர். அது அந்த அமைச்சரவையினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடியது. அது தனி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படலாம் அல்லது பொதுவான மாநில சட்ட பல்கலைக்கழகத்துடைய சட்டத்தின் கீழே உருவாக்கப்படலாம். அப்போ இந்த கொஸ்டின்ஸில் வரும்போது அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மாநில அரசுக்கானதாக தான் ஏற்கனவே இருந்தது. இந்த யூஜிசியோட ரெகுலேஷன், விசி அப்பாயின்மெண்ட்டு, டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களும் அதோட பட்ஜெட் சம்மந்தமான விஷயங்களுக்குமான ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ வந்து நியூ கைட்லைன்ஸ். அதாவது மாநில அரசு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு சர்ச்சிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறது யார், அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற சர்ச்சிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறது யாருங்கிறதா இப்போ அதிகாரத்துடைய பிரச்சனை. இப்போ நீங்கள் டிஜிபி எடுத்துக்கோங்க அல்லது வந்து சீஃப் செக்ரட்டரி எடுத்துக்கோங்க, இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ அதிகாரம் இந்த இவங்கள யாரோ ஒருத்தருங்களை நீங்கள் சொல்லுங்கிறது தானே தவிர, இப்போ என்னன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற அதிகாரமே வந்து தமிழ்நாடு அரசுக்கு இல்லை அல்லது ஒரு மாநில அரசுக்கு இல்லைங்கிறதா இந்த ரெகுலேஷன் சொல்கிற பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லுது.